மட்டன் ஈரல் வறுவல் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். அது பாருங்க எவ்வளோ நல்லா உள்ளே வந்து பஞ்சு போல் வெந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பூ மாதிரி வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேணின் எண்ணங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆட்டு ஈரல் வறுவல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆட்டு ஈரல் வறுவல் வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூளில் வந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வாங்கினா மட்டன் மசாலா. ஸோ அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் அதுவுமே 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதுவுமே வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர். ஸோ அது வந்து கலருக்காக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ போட்ட மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபுல்லாக அதில் வந்து கோட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா வந்து லைட்டாக நீங்கள் தண்ணி கூட தொளிச்சிக்கலாம். ஸோ அதுலேருந்தே தண்ணி வரும்ல, ஸோ அதனால் நான் வந்து தண்ணி தொளிக்கல. ஸோ இந்த மாதிரி மசாலாவை நல்லா ஃபுல்லாக போட்டு பெரட்டி வச்சுங்க. இதை நீங்கள் ஊறினாலும் ஓகே, இல்லை அப்படியே வந்து எடுத்தாலும் ஓகே. ஸோ இது வந்து நான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டிருக்கேன் அப்படின்னா, சிலர் வந்து அப்படியே வந்து கட் பண்ணாமல் வாங்கின்னு வருவாங்க. ஸோ நான் வந்து கட் பண்ணியே வாங்கின்னு வந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து அந்த தோல் வந்து எடுப்பாங்க. ஆனால் தோல் வந்து நல்லதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மசாலா சேர்த்து அப்படியே செஞ்சோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். இல்லை வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து வறுவல் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான அளவு சோம்பு ஆட் பண்ணுறோம். ஸோ சோம்பு போட்டு பொரியட்டும். பொரியும் போது நம்ம வந்து இந்த லிவர் ஃப்ரையை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த மசாலா இருந்த தண்ணியிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலரி விடலாம். ஸோ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணல. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். இன்னமும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம், ஏன்னா இது வேகிறதுக்காக. ஃபஸ்ட் வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் கல் உப்பு வந்து ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணி வந்து பச்சை கருவேப்பிலை வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்க, பச்சை கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சமாக வந்து பச்சை கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம், ஏன்னா மசாலா வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக. மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லிட்டை வச்சு க்ளோஸு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுட்டா சரியாக போயிடும். ஓகே, இதை பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இப்போ அதிலருந்துமே வந்து தண்ணி வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இடையில் வந்து இந்த மாதிரி கலரி கொடுங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி வெந்துச்சான்னு பார்த்தோம். இப்படி வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்தினீங்கனாவே அது வந்து புட்டுக்கும். அப்படி புட்டுக்குச்சு அப்படின்னா வந்து வெந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அழகாக வந்து வெந்துட்டுருக்கு. இதெல்லாம் வெந்துச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் தூவி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா வந்து சூப்பரான மட்டன் ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.